கால்களில் விலங்கிடப்பட்ட யோசேப்பு அந்த கால்களில் இருந்து விலங்குகள் அறுபட்ட போது அவனுடைய கால்கள் சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தது. அதுவரைக்கும் சிறைச்சாலையில் கால்களில் விலங்கிடப்பட்டிருந்தவன் இப்ப அந்த கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்ட போது அவன் அடுத்த ஸ்டெப், அவன் கால் எங்க வச்சான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் ரதங்களை கண்டன. சிறைச்சாலையிலிருந்து கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட்டு வெளியே வரான். அவன் சிறைச்சாலை கதவுகளை திறந்து அப்படியே வெளியே வரும்போது அவனுக்கு முன்னாடி ரதங்கள் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அது சாதாரணமான ரதம் அல்ல, ராஜாவின் அரண்மனையில் இருந்து அவனுக்காகவே பிரத்யேகமாய் அனுப்பப்பட்ட ரதம். உங்களுக்காகவே அந்த ராஜாவின் அரண்மனையிலிருந்து பிரத்யேகமாய் அனுப்பப்படுகிற ரதங்களில் உங்கள் கால்கள் ஏறி நிற்க போகிறது. If you believe, விசுவாசித்தால் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். மனுஷன் நினைச்சா சிறைச்சாலையிலே யோசேப்பினுடைய கதை முடிந்தது என்று சொல்லி, ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து அடுத்த ஸ்டெப் கால் வச்சது வெளியில் அல்ல, ரதத்தில் கால் வச்சான். அது சாதாரணமான ரதம் அல்ல. ஆமென். அது ராஜாவினுடைய ரதம். ஆமென். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இதுவரைக்கும் சிறைச்சாலை கம்பிகளை பார்த்த உன் கண்கள், இதுவரைக்கும் சிறையிருப்பை பார்த்த கண்கள், இனி வருகிற காலங்களில் ரதங்களை பார்க்க போகிறது. அந்த ரதங்கள் உன்னை கொண்டு போய் சிங்காசனத்திலே உன்னை அமரப் போகிறது. இனி ஒரு சாபமும் இராது. அந்த சாபம் இருந்த இடத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கும். ஆமென். கால் அறுபடணும், கால் விலங்குகள் அறுபடணும். அடுத்த ஸ்டெப் முன்வைக்க முடியல, முன்னேற முடியல. வருஷம் ஆயிருச்சு, ஊழியத்தில் முன்னேற முடியல, ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. ஆமென். வேலையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஒரு காரியம் நினைச்சா அதை செய்ய முடியல. அது பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கால்களில் இன்னும் விலங்கு இருக்கிறது. காலில் விலங்கு அறுபடாதது வரைக்கும் உங்க கால் ரதத்தில் மிதிக்க முடியாது. ரதங்களை மிதிக்கணும்னா யோசேப்பின் கால்களில் இருக்கிற விலங்குகள் அறுபட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார்.